வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸ் அ லாட். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான குஜராத்தி ரெசிபி பார்க்க போகிறோங்க. வெந்தயக்கீரத்துலேருந்து மேத்தினா கோட்டா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மீடியம் சைஸ் ரவை சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். இந்த மிளகாயில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட கொத்தமல்லி இலை, அப்புறம் கொத்தமல்லி விதையை நசுக்கி எடுத்துருக்கேங்க. அதையும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அஜ்வைன், அதாவது ஓமம், அப்புறம் இஞ்சி விழுது, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரையை சேர்க்கறதுனால இந்த ரெசிபியோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. பாதி எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சிக்கலாம். நான் இங்கே 1 கப் வெந்தயக்கீரையை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு 3/4 கப் வெந்தயக்கீரையை ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஆட் பண்ண பொருள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி பேஸ்ட்டு, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை கலந்து எடுத்துக்க போகிறோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீரை அதிகமாக தெரியுதுங்க. அதனால் நான் இன்னும் 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். இந்த மாவை கொஞ்சம் தண்ணியாக கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். நாம் ரவை ஆட் பண்ணதுனால ரவை இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் மொத்தமாக இழுத்துருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சோடா சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சோடா எப்போவுமே நம்ம மாவு எண்ணெயில் விடும்போது தாங்க சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போட போகிறோங்க. நீங்கள் எந்த டீப் ஃப்ரை செய்கிறதா இருந்தாலும் எண்ணெய் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்க. நீங்கள் மாவு போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும், அதே நேரத்தில் எடுக்கும்போதும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. நடுவில் ஒரு வேகும்போது மட்டும் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், மேத்தினா கோட்டா நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுக்க போகிறோம். எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கோங்க. இப்போது அருமையான மேத்தினா கோட்டா டீ டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்நாக்கை நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா ஸ்வீட் சட்னி இல்லைனா கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்லாங்க. நாம் வீட்டில் யூஸ்வலாக செய்கிற கீரை பக்கோடா விட இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.